ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆகஸ்ட் 11. சில கம்பெனிஸ் Q1 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். PG எலக்ட்ரோபிளாஸ்ட் இன்றைக்கி பயங்கரமாக இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கலாம். NSDLும் இறங்கியிருக்கு. அண்ட் தென் டெஸ்லா ஒரு நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அது எங்கேன்னு பார்க்கலாம். சன் டிவி இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் யாத்ரா ஆன்லைனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே என்ன ரீசன் பிஹைண்ட் தட்டு பார்க்கலாம். PG எலக்ட்ரோபிளாஸ்ட் இன்றைக்கி ஸ்டாக் வந்து டவுன் ஆகிருக்கு. 18 to 19% இன்றைக்கி மட்டுமே டவுன் ஆகிருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே 23% ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து இன்றைக்கும் 18 to 19% கம்மியாயிருக்கு. ஸோ லாஸ்ட் 4 செஷன்ஸில் ஆவரேஜாக 37% டவுன் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 79 lakh ஷேர்ஸ், அதாவது 3% ஆஃப் ஈக்விட்டி வந்து பிளாக் டீல் நடந்திருக்கு. 501 per ஷேர்னு நடந்திருக்கு. ஸோ அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 406 crore. இதனால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு PG எலக்ட்ரோபிளாஸ்ட்க்கு. ஸோ அது மட்டும்தான் ரீசனாக ஸ்டாக் வந்து இறங்கினதுக்கு. அதர் ரீசன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கைடன்ஸ், இந்த ஃபினான்ஷியல் இயர் 26க்கான கைடன்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் இயரோட ரெவன்யூ க்ரோத் அவங்க ஃபோர்காஸ்ட்டில் கம்மி பண்ணியிருக்காங்க. 30.3%லேருந்து 17லேருந்து 19% கம்மி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ க்ரோத்லேயும் கம்மி பண்ணியிருக்காங்க. 33%லேருந்து 21 to 23%க்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி கம்மி பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் க்ரோத்தையும் கம்மி பண்ணியிருக்காங்க. 39%லேருந்து 3 to 7% கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் பிஸ்னஸ் க்ரோத்தையும் கம்மி பண்ணியிருக்காங்க. 35%லேருந்து 17 to 21% தான் இருக்குன்னு சொல்லி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் கைடன்ஸை கம்மி பண்ணது தான் மெயின் ரீசன். வாட் PG எலக்ட்ரோபிளாஸ்ட் இஸ் டூயிங். ஸோ PG எலக்ட்ரோபிளாஸ்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூம் ஏர் கண்டிஷனர், ஸோ இன்டோர் அண்ட் அவுட்டோர் யூனிட்ஸ் ஆகட்டும், அது ரெண்டுமே பண்ணுறாங்க. வாஷிங் மிஷின், செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் எல்லாமே பண்ணுறாங்க. LED டிவிஸ் அண்ட் PCBஸ்லாம் பண்ணுறாங்க. இன்ஜெக்ஷன் மோல்டட் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ஹோம் அப்ளைன்சஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கிச்சன், ஹவுஸ் ஹோல்ட் டிவைசஸ்க்கு பயன்படுற மாரி ஸ்மால் ஹோம் அப்ளைன்சஸ்லாம், அதுக்கான காம்பனன்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது இவங்க டைரெக்டாக எதுவுமே பண்ணலை. சில பெரிய கம்பெனிஸ்க்கு இவங்க ஓன் நேம் இல்லாமல் பெரிய கம்பெனிஸ்க்கு, பிக் பிராண்ட்ஸ்க்கு இவங்க இந்த பார்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்க PG எலக்ட்ரோபிளாஸ்ட். நுவாமா இவங்களுக்கு டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க, பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் டார்கெட் ப்ரைஸை 35% கம்மி பண்ணியிருக்காங்க. முன்னாடி 1100 per ஷேர்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுலேருந்து 710 கம்மி பண்ணியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க நுவாமா. ஸோ EPS எஸ்டிமேட்டையும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 26க்கு -35% கம்மி பண்ணியிருக்காங்க. அதே ஃபினான்ஷியல் இயர் 27க்கு -25%, ஃபினான்ஷியல் இயர் 28க்கு -30% கம்மி பண்ணியிருக்காங்க ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எஸ்டிமேஷனை. ப்ராஃபிட் இவங்க இப்போ Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ராஃபிட் டவுனில் சொல்லியிருக்காங்க, அதாவது கம்மியாக சொல்லியிருக்காங்க. 21% தான் வந்திருக்கு. 50% கம்மியாயிருக்கு. அவங்களோட 52 வீக் ஹைலேருந்து 50% கம்மியாகி இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 52 வீக் ஹை என்னென்னா 1054.95 per ஷேர். ஸோ அதுலேருந்து 50% கம்மியாகி இன்றைக்கி நான் பார்க்கும்போது 475 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது PG எலக்ட்ரோபிளாஸ்ட். இப்கா லேபரேட்டரிஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 21.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 233 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 10.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2309 crore கொடுத்துருக்காங்க. EBITDA 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 416 crore கொடுத்துருக்காங்க. EBITDA மார்ஜின் 18.8%லேருந்து 18% கம்மியாயிருக்கு. நான் பார்க்கும்போது இந்த ஷேர் இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 4.5% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. JM ஃபினான்ஷியல் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 210 crore-லேருந்து 454 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் இன்கம் ஃபார் த பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 9.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1027 crore-லேருந்து 1121 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக JM ஃபினான்ஷியல் 2 to 3%ல் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது.
பிஎம்எல் ஷேர் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் லாஸை கம்மி பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 70.5 crore லாஸில் இருந்திருக்காங்க. இப்போ லாஸை கம்மி பண்ணியிருக்காங்க. 64.1 crore கம்மி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஸ்டில் லாஸில் தான் இருக்காங்க. ரெவென்யூ சேம் ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 634 crore கொடுத்துருக்காங்க. எபிடா லாஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் லாஸை கம்மி பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 50.1 crore லாஸ் சொல்லியிருந்தாக்க இப்போ அந்த லாஸை கம்மி பண்ணி 49.3 crore லாஸை ரொம்பலாம் கம்மி பண்ணலை, ஆனால் கம்மி பண்ணியிருக்காங்க. நான் பார்க்கும்போது இந்த ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக ஷேர் வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. யாத்ரா ஆன்லைன் இன்னைக்கு 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு. 114.90 per share. ஸோ அதான் அப்பர் சர்க்கியூட். ஸோ இது வரைக்கும் காலையில் அப்பர் சர்க்கியூட் ஆனது இது வரைக்கும் இன்னும் ரிலீஸ் ஆகலை. நான் இப்போ 3 o'clock எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் இன்னும் அப்பர் சர்க்கியூட் ரிலீஸ் ஆகலை. இவங்க ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் வீக். ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 4 crore $15.9 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 297.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 298 crore கொடுத்துருக்காங்க. 108.1 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டைசேஷன், அதாவது எபிடான்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 410.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 22.98 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முன்னாடி 4.5 crore கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் தான் இது பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து 22.98 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 4.5%லேருந்து 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க டெப்டை கம்மி பண்ணியிருக்காங்க. 54.6 crore 2.9 crore கம்மி பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். ஸோ ஸ்டாக் இன்னும் ஐபிஓ ப்ரைஸ்க்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்களோட ஐபிஓ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 143 per share லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இது வரைக்கும். இன்றைக்கி 114.90 இருக்குது. டாடா மோட்டார்ஸ் எஸ்டர்டே நம்ம டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட்டை டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ பட் ஆனால் இன்றைக்கி அந்த டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 2.9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அவங்க ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. பட் ஆனால் இன்றைக்கி ஷேர் 2.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் பார்க்கும்போது ஒரு வீக் Q1 ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நிஃப்டி 50ல் டாப் கெய்னராக அவங்க தான் இருக்காங்க. ஜெஃப்ரீஸ் டார்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. முன்னாடி 600 per share சொல்லியிருந்தாங்க. இப்போ 550 per shareன்னு சொல்லியிருக்காங்க. ஜேஎல்ஆர் ரொம்ப காம்படிஷனில் இருக்குது. மெயினாக சைனா லக்ஸரி கார் டேக்ஸ் இருக்குது. ஸோ ஹெவியர் வாரண்டி காஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் ஜேஎல்ஆருக்கு பயங்கர காம்படிஷன் இருக்குதுன்னு சொல்லி இந்த டார்கெட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீக் டிமாண்ட் இன் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஜெஃப்ரீஸ். அந்த நிவிகோ கமர்ஷியல் ட்ரக்கை அக்வசிஷன் பண்ணாங்கல்ல, ஸோ அது பண்ணதுக்கப்புறம் தான் டாடா மோட்டார்ஸ் நல்லா இறங்குனுச்சு. ஸோ அந்த இறங்குனதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் மீண்டு வந்துகிட்ருக்கு. அதேமாரி இபிஎஸ் எஸ்டிமேட் ஏர்னிங்ஸ் பர் எஸ்டிமேஷனையும் கட் பண்ணியிருக்காங்க. 8 to 15% வரைக்கும் கம்மியாகும்னு சொல்லி கம்மி பண்ணியிருக்காங்க. சிஎல்எஸ்சி ஆனால் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 805 per shareன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக 33 அனலிஸ்ட் சொன்னதில் 18 பை கொடுத்துருக்காங்க, 9 ஹோல்ட் அண்ட் 6 செல் கொடுத்துருக்காங்க ஃபார் டாடா மோட்டார்ஸ். டெஸ்லா டெல்லியில் ஷோரூம் திறந்துருக்காங்க. ஏரோசிட்டி வேர்ல்டு மார்க் 3ல் திறந்துருக்காங்க. ஸோ மும்பையில் ஆல்ரெடி ஜூலை 15 ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் டெஸ்லாவோட செகண்ட் ஷோரூம் இது. இதில் மாடல் ஒய் எலக்ட்ரிக் எஸ்யூவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புக்கிங் வந்து ஜூலைலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 59.89 lakhன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். ஸோ லொக்கேஷன் டெல்லி ஏர்போர்ட் கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபஸ்ட்டு சூப்பர் சார்ஜரை மும்பையில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டெஸ்லா. சன் டிவியோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 4 to 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்க ஃபேமிலிக்குள்ளே ப்ரமோட்டர்ஸ்குள்ளே டிஸ்பியூட் போயிட்டு இருந்தது. ஸோ அது வந்து இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ கலாநிதி மாறன்றவங்க 60% ஆஃப் சன் டிவி
ஷேர்ஸை அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் இல்லாமலேயும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க மெஜாரிட்டி ஓனராக அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களோட யங்கர் பிரதர் தயாநிதி மாறன் ஸோ இதனால ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்களே ஃபுல் 60% ஆஃப் ஷேரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கலாநிதி மாறன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் அதர்ஸ் மேலே லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. பட் இப்போ இந்த எல்லா லீகல் நோட்டீஸையும் தயாநிதி மாறன் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஃபேமிலி இஷ்யூ, இட்ஸ் அ பர்சனல். ஸோ இதனால் கம்பெனி பிஸ்னஸ் அண்ட் டெய்லி ஆப்ரேஷன்ஸ்லாம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த லீகல் நோட்டீஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க தயாநிதி மாறன் எகென்ஸ்ட் கலாநிதி மாறனுக்கு ஆப்போசிட்டாக போட்டிருந்ததை. ஸோ அதனால் இன்றைக்கி சன் டிவியோட ஷேர் ப்ரைஸ் 4 to 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. NSDL 80%, ஸோ அதாவது 800 ப்ரைஸ் ஐபிஓலேருந்து 80% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. லாஸ்ட் 4 டேஸில் 1425 பர் ஷேர் வரைக்கும் போயிருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு 10% மார்னிங் ட்ரேடில் ட்ராப் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர்நூன் பார்க்கும்போது 2% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கும். ஸோ அதனால் 10% ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் 2% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ கம்பெனி இப்போ மெயினாக எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ரீட்டைல் செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் ஐபிஓ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா NSDL வந்து CDSLோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பராக இருந்தது. பட் இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ரேலி ஆகிருக்கு. ஸோ மெனி லாங் டேர்ம் CDSL இன்வெஸ்டர்ஸ்லாம் NSDLக்கு இப்போ ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ மொமெண்டம் ட்ரேடர்ஸும் ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. ஷார்ட் டேர்ம் இல்லை மீடியம் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் ஏதாவது டிப் வந்தால் பை பண்ண ரெடியாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட்டேல் இன்ஜினியரிங் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 67.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 80 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1233 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 2% கம்மி ஆயிருக்கு. 169 crore $165 crore கம்மி ஆயிருக்கு. எபிடா மார்ஜினும் 15.3%லேருந்து 13.4% கம்மி ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது இந்த ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக ஷேர் வந்து 5.5% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.